அமெரிக்கா இஸ்ரேலை கதிகலங்க வைக்கும் அளவிலே ஐக்கிய நாடுகள் சபையில் ஒவ்வொரு நாடுகளாக பலஸ்தீன மக்களுக்காக, பலஸ்தீன தேசத்திற்காக தம் கைகளை உயர்த்தி ஆதரவுகளை வழங்கி வருகின்றது. வீட்டோ பவர் உள்ள நாடுகளில் 4 நாடுகள் தற்பொழுது பலஸ்தீனிற்காக ஆதரவுகளை வழங்கி பலஸ்தீன தேசத்தை தனி தேசமாக அறிவித்துள்ளது. 1948 ஆண்டுகளிலே ரஷ்யா, சீனா போன்ற வீட்டோ பவர் உள்ள நாடுகள் அறிவித்தாலும் அமெரிக்காவுடன் இணைந்து பிரித்தானியாவும் பிரான்சும் எதிர்ப்பையே தெரிவித்திருந்தது. என்றாலும் மிகப்பெரிய மாற்றமாக பிரித்தானியாவும் பிரான்சும் தற்பொழுது வீட்டோ பவரினையும் பயன்படுத்தி பலஸ்தீனிய நாட்டிற்காக, பலஸ்தீனிய தேசத்திற்காக அங்கீகரிக்கப்பட்ட தேசமாக தமது ஆதரவுகளை வழங்கியுள்ளனர். ஐக்கிய நாடுகள் சபையின் 80வது கூட்டத்திலே மிக பெரும் விவாதமாக பலஸ்தீன் மக்கள் தொடர்பாகவே பேசப்படுகின்றது. ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளரும் உடனடியாக பலஸ்தீன் தேசத்தை அங்கீகரிக்க வேண்டும், இஸ்ரேல் சர்வதேச சட்டத்தை பின்பற்ற வேண்டும் என்பதை உறுதியாக கூறியிருந்தார். இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் நியூஸ் டெக் லைவ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். உலக அரங்கிலே மிக பெரும் பேசு பொருளாக இருப்பது பலஸ்தீன் மக்களும் பலஸ்தீன் பூமியும் தொடர்பாகவே. சொந்த மக்களே துரத்தப்பட்டு அந்த நாடே இல்லாமலாக்கப்படும் எனும் தொனியில் மீண்டும் 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 நெதன்யாகு பேசியிருந்தார். வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய வார்த்தைகளாக அந்த வார்த்தைகள் காணப்பட்டது. என்றாலும் இன்று உலக நாடுகள் அனைத்தும் பலஸ்தீன் மக்களுக்காக, பலஸ்தீன் தேசத்திற்காக ஒன்றிணைந்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையிலே அனைத்து நாடுகளும் இன்று பலஸ்தீனுக்காகவே குரல் கொடுத்து வருகின்றது. பலஸ்தீன் தேசத்தை உருவாக்க வேண்டும், பலஸ்தீன் எனும் தனி நாட்டினை உருவாக்க வேண்டும் என்ற துணியில் அனைத்து நாடுகளும் ஆதரவுகளை வழங்கி வருகின்றது. அதன் அடிப்படையில் வீட்டோ பவர் உள்ள பிரான்ஸ், பிரித்தானியா போன்ற நாடுகளும் தற்பொழுது தமது முழுமையான ஆதரவை வழங்கியுள்ளது. அதே போன்று பிரித்தானியாவில் பலஸ்தீனிய கொடி ஏற்றப்பட்டு பலஸ்தீன் தூதரகமும் உருவாக்கப்பட்டுள்ளது. இது மிக பெரும் வெற்றியாகவே காணப்படுகின்றது. இந்த வெற்றி சாதாரணமாக பெறப்பட்டது கிடையாது. பல பிஞ்சு உயிர்கள் பலி கொடுக்கப்பட்ட நிலையிலே, பிரிந்த நிலையிலே இந்த வெற்றிகள் பெறப்படுகின்றது. இன்று வரைக்கும் அந்த தேசம் அழுகுரல் சத்தம் கேட்கும் தேசமாகவே காணப்படுகின்றது. தீர்வுகள் எட்டப்படாத, முழுமையான தீர்வுகள் எட்டப்படாத ஒரு சில அரக்கர்கள், மனித உருவில் வாழும் அரக்கர்களால் இந்த தேசம் அழிக்கப்படுகின்றது. 75 வயதுகளையும் கடந்த 2 வயோதிப தாத்தாக்களின் இனவெறியும் இரத்த வெறியுமே இந்த தீர்வின்றிய இந்த பிரச்சனைகளுக்கு காரணமாக அமைகின்றது. டொனால்ட் ட்ரம்ப், நெதன்யாகு இவர்களை அவர்கள் என்பதை விட அவன் என்ற வார்த்தையை பயன்படுத்தப்பட வேண்டும். மரியாதைக்குரிய வார்த்தைகளை பயன்படுத்துவது கூட வெட்கமாகவே இருக்கின்றது. இவ்வாறானவர்களை அரசியல் பீடங்களிலே ஏற்றி உலக அழிவுகளுக்கே காரணமாக அமைந்துள்ளது. என்றாலும் இன்று ஐக்கிய நாடுகளின் 80வது கூட்டத்தொடர் அமெரிக்காவிலே நடைபெறும் நிலையில், அமெரிக்காவின் எதிர்ப்புகளுக்கு மத்தியில், அமெரிக்கா தேசத்தில் வைத்தே அமெரிக்கா இஸ்ரேலின் முழுமையான எதிர்ப்புகளுக்கு மத்தியிலே பலஸ்தீன் தேசத்தை உருவாக்குவதற்காக ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் உட்பட பல நாடுகளும் ஆதரவுகளை வழங்கி வருவதுடன் மிக பெரும் பேசு பொருளாக ஐக்கிய நாடுகள் சபையில் மிக பெரும் பேசு பொருளாக காசாவும் பலஸ்தீன் மக்களும் மாறியுள்ளனர். வெகு விரைவிலே அந்த தேசம் முழுமையாக சுதந்திர தேசமாக அறிவிக்கப்படுவதற்கான காலம் நெருங்கிவிட்டதாகவே கூற வேண்டும். வீட்டோ பவரினை பயன்படுத்தி அமெரிக்கா தொடர்ச்சியாக எதிர்ப்பை தெரிவிப்பார்களாக இருந்தால் இந்த வீட்டோ பவர் கூட தூக்கி எறியப்படும் நிலை உருவாகலாம். அந்த நிலைக்கு தற்பொழுது வீட்டோ பவரில் இருக்கும் 4 நாடுகளும் தமது முழுமையான ஆதரவை பலஸ்தீன் மக்களுக்காக வழங்கியுள்ள நிலையில் ஒரே ஒரு தேசமாக, வீட்டோ பவர் உள்ள தேசமாக அமெரிக்கா மாத்திரமே தற்பொழுது இருக்கின்றது. அமெரிக்காவும் பிரித்தானியாவும் இணைந்து இந்த இஸ்ரேல் எனும் தேசத்தை அரபு தேசத்திலே உருவாக்கி இருந்தனர். இன்று அந்த தேசத்தாலே அரபு உலகம் மாத்திரமன்றி உலகம் பூராகவும் மிக பெரும் அழிவுகள் ஏற்படுகின்றது. எனவே ஐக்கிய நாடுகள் சபை ஊடாக இதற்கான முற்றுப்புள்ளிகள் வைப்பதற்கான காலமாகவே இது காணப்படுகின்றது. மிக விரைவில் பலஸ்தீன் தேசத்தில் சுதந்திர கொடி ஏற்றப்பட்டு சுதந்திரமான தேசமாக அது உருவாக்கப்பட்டு ஐக்கிய நாடுகள் சபையிலும் பார்வையாளர் நாடு என்ற அந்தஸ்தில் இருந்து முழுமையான அங்கத்துவ நாடாக மிக விரைவில் பலஸ்தீன் உருவாகும்.
மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை நியூஸ் டெட் லைவ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.